குழந்தைய எடுத்துட்டாங்க. அவங்க வந்து குழந்தை வந்து ஒரு நாள் 2 days தான் இருந்துச்சு. 6 month தான். ஆனால் அந்த பேபிக்கு வந்து நல்லா ஹேர்லாம் க்ரோத் ஆகிருந்துச்சு, கண்ணெல்லாம் முழிச்சு பார்த்துச்சு. ஃபீட் பண்ண முடியல 6 monthங்கிறதுனால மாட்டுப்பால் வாங்கி தான் நாங்கள் ஃபீட் பண்ணோம். அப்படி 2 days இருந்தாங்க, அதுக்கப்புறம் இறந்துட்டாங்க. ஸோ அதனால தான் பூஜாவுக்கு வந்து அந்த மாதிரி மூக்குத்தி குத்திக்கணும். என்ன டின்னர் அக்கா இன்னைக்கு டின்னர் வந்து தோசை தான்ப்பா இருப்பேன். அது டாட்டரா இல்லை சன்னா? டாட்டர் தான். அப்படியே எண்ணெய் மாதிரியே இருந்துச்சு. குட்டித்தனம் தான் விட்டாங்க. அப்படியே எண்ணெய் மாதிரி கை கால் முகம் ஃபேஸ் அப்படியே எண்ணெயே உடிச்சு வச்சுட்டு தான் இருந்துச்சு. எங்கள் பூஜாவும் அப்படி தான். ஜனா வந்து பூஜா பிறந்தப்ப நல்ல முடி, செம்ம முடி இருந்துச்சு. எப்படி முடி நிறையா இருக்கு அதே மாதிரி தான் பிறந்தப்பே செம்ம முடி இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் ரொம்ப லாங் ஹேர் தான். இப்போ தான் குட்டிருச்சு. கீழே பார்த்திங்கன்னா நம்ம பட்டக்ஸ் கீழே அடிக்கும், அந்த அளவுக்கு வந்து ஹேர் இருந்துச்சு. அதே மாதிரி பூஜா பிறக்கும் போது அந்த முடியை தான் ஆச்சரியம் பார்த்தாங்க. அவ்வளோ முடி இருக்கும் போட்டாட்டம். அந்த ரீசனுக்காக தான் பூஜாவுக்கு வந்து அந்த மூக்கு தடை போட்டோம். டூ டேஸ் உயிரோடு இருந்தப்ப பேபி மூமெண்ட்டாக இருந்துச்சா சிஸ்? பேபி வந்து கை காலெலாம் ஆட்டினாங்க. மூமெண்ட் 2 days வந்து கண்ணை முடிச்சு தான் பார்த்தாங்க. அப்படியே கையை மட்டும் தான் ஆட்டுவாங்க, காலெலாம் ஆட்ட மாட்டாங்க. அப்போ நாங்கள் இதை காப்பாற்ற முடியுமா அவங்கள அப்படின்னு கேட்டோம். அவங்க வந்து அது கஷ்டம், காப்பாற்ற முடியாது, காப்பாற்றுனீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு மூளை வளர்ச்சி கோளாறு வரும், அதனால் முடியாது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இருக்க வரைக்கும் அவங்களே வந்து ஏதோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் வேணாம் எங்கிட்டே கொடுங்க குழந்தைய அப்படின்னு சொல்லி நாங்கள் இருக்க வரைக்கும் அதுக்கு எல்லாமே கொடுத்தோம். அதனால் அதை வந்து காப்பாற்றி பண்ண முடியல. ப்ரீ மெச்சூர் பேபி தான் அவங்க. அது எத்தனை இயர்ஸ் பிஃபோர் நடந்துச்சு? பூஜா பிறந்து 1.5 வயசுலேயே அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வீடு கட்டிட்டு தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருந்துட்டோம். ஏன்னா வந்து எல்லாம் நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்க இல்லை. ஸோ அதனால் நம்மளுக்கு பார்த்துக்க ஆள் இல்லை. அதனால் வந்து நாங்கள் வீடு கட்டிட்டு தான் குழந்தை பெற்றுக்குவோம் அப்படிங்கிற 2வது குழந்தை, இன்னொரு குழந்தை இருந்தால் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம். சாரி என்னக்காவா? புரியல. சாரி என்னக்காவா? சாரி என்னக்காவா? சாரி வரலக்காவா? என்ன வரல? புரியல. நான் என்ன சாரீ ஆர்டர் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு சாரியில் வரலையான்னு கேட்குறீங்களா? என்னோட சிஸ்டருக்கு கூட சீமந்தம். உங்கள் பேபி ஸ்டோரி கேட்டு எனக்கு ஒரு எமோஷ்னலாக இருக்குது. பயப்படாதீங்க. இது வந்து எப்படின்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, ஓகேங்களா? இப்போலாம் வந்து நிறைய டெக்னாலஜி வந்துடுச்சு. அதாவது எங்கள் புருஷாவெலாம் வந்து திருச்சி ஹாஸ்பிட்டலில் பார்த்து தான் எல்லாமே மெடிசன் எல்லாமே திருச்சி தான் வந்து நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் காசு இருந்தது அப்படின்னா எல்லாமே பார்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. புருஷா கதையெல்லாம் சொன்னோன்னா ஒரு நாள் பத்தாது. அது பெரிய ஸ்டோரி, ரொம்ப ஸ்ட்ரகிளான ஸ்டோரி. யாருக்குமே என்னோட எதிரிக்கு கூட அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் புருஷாலாம் பெற்று எடுத்தேன் நான். காடு மலை தாண்டி பெற்று எடுக்கிறாங்கன்னு ஒரு பாட்டில் கூட இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து எங்கள் புருஷாவுக்கு கரெக்டாக இருக்கும்.